गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सगास्मि नमो गुरवे न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गल जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम् पीताम्बरङ्कर विराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजम् करुणासमुद्रम् राधासकायमतिसुन्दरमन्दहासम् वाथालयेश मनिषम् हृति भावयामि. மூன்றாவது தசகம். இந்த தசகத்துலதான் பட்டத்ரி தன்னுடைய வியாதிய போக்குறத பத்தி பேசவே போறார். முதல் தசகத்தை பொறுத்தின வரைக்கும் நமக்கு தெரியும், உலகப்பேடைய வச்சுட்டுதான் அதுல பேசினார். அடுத்தது கேசாதி பாத வர்ணனை, அதை பார்த்தோம் இரண்டாவது தசகத்துல. இந்த தசகத்துலதான் தன்னுடைய வியாதி இருக்கு, தனக்கு இருக்கிற வியாதியை போக்கணும்னு சொல்லிட்டு இந்த தசகத்துலதான் அவர் சொல்ல போறார். மூன்றாவது தசகம், முதல் ஸ்லோகம். பட்டந்தோ நாமானி பிரமத भर सिन्धौ निपतिताः स्मरन्तो रूपन्ते वरद कथयन्तो गुणकथाः चरन्तो ये भक्तास्त्वयि खलु रमन्ते परममोन् अहम् धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितान्. எப்பவும் எப்படி இருக்கா பக்தர்கள்லாம் அப்படிங்கறத பத்தி, பக்தர்களினுடைய ஒரு சிறந்த பக்தனின் நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் சொல்றாரு. குருவாயூரப்பா உன்னுடைய பக்தர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படிதான் ஆரம்பிக்கிறவா எப்ப பட்டந்தோ நாமானி, உன்னுடைய நாமாவை எப்பையும் பாடிண்டே இருக்கா, உன்னுடைய நாமாக்களை எப்பயும் நாமஸ்மரணம் சொல்லிண்டே இருக்கா, உன்னுடைய கதையை கேட்டு அவள்லாம் அதை சொல்லிட்டே அதை பத்தியே பேசிட்டு அதுலயே பேரானந்தம்ங்கிற கடல்ல மூழ்கிட்டு எப்பயுமே இருக்கா வரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி அவளுடைய குணங்களை பத்தி எல்லாம் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது அததான் சொல்றார். பட்டந்தோ நாமானி, உன்னுடைய நாமங்களை எல்லாம் அவர்கள் படித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் நாமஸ்மரணம் பண்ணிக்கொண்டும் இருக்கா. அந்த மாதிரி இருக்கிறவா என்ன பண்றா அப்படின்னாக்க, ஸ்மரந்தோ ரூபம் தே, ஸ்மரந்தோ உன்னுடைய ரூபத்தை, ரூபந்தே தே ரூபம் தே உன்னுடைய ரூபத்தை அவர்கள் என்ன பண்ணார், ஸ்மரண பண்ணிட்டே இருக்கா. பார்த்து அது திரும்ப அதை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி நினைச்சுட்டே இருக்கிறவா மேலும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. கதையந்தகா, உன்னுடைய கதைகளை எல்லாம் திரும்ப கேட்கிறா. கேட்கறதோட இல்ல, அவளுக்குள்ள பேசிக்கிறா. அவளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கதைகளை கேட்டதையெல்லாம் திரும்பி தங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டு திருப்பி அதையெல்லாம் பேசி சத்சங்கமாக எல்லோரும் அமர்ந்து கொண்டு பேசி அதில் லயிக்கிறார்கள், அதில் அனுபவிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அப்படி இருக்கா உன்னுடைய பக்தர்கள்லாம். அப்ப அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, குணகதாக, அதில் உள்ள குணங்களை எல்லாம், அந்த கதைகளில் உள்ள குணத்தை எல்லாம், உன்னுடைய குணத்தை எல்லாம் பேசி பேரானந்த கடலில் ரமத பர சிந்தௌ, சிந்துனா கடல் எல்லாருக்கும் தெரியும், அன்பு நிறைந்த உன்னுடைய அன்பை நினைச்சு அந்த குணங்கள்ல அந்த கதைகள்ல இவ்வளவு அன்போட நீ இருக்க, பக்தர்கள் கிட்ட எல்லாம் நீ எப்படி எல்லாம் இருக்க அப்படிங்கறதையெல்லாம் உன்னுடைய அன்பாவாக்கிட்ட எப்படி நிரம்பி வழியறதுங்கிற என்ன கடல், கருணை கடல் நீங்கிறத பத்தி எல்லாம் பேசி அந்த ஆனந்த கடலில் அவள்லாம் மூழ்கி இருக்கா. அப்படி இருக்கிறவா ரூபம் தே வரதா அப்படின்னு கூப்பிடுறார். வரதா அப்படின்னா வரம் தருபவனே அப்படிங்கிற அர்த்தம். எப்பொழுதும் வரத்தை தரக்கூடியவனே குருவாயூரப்பா, உன்னுடைய திருமேனியை சிந்திச்சுட்டே இருக்கிற அந்த அழகுல மூழ்கி தியானிச்சுட்டே இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன ஆகிறது, அந்த பக்தர்களுக்கு பல கஷேத்திரங்கள்ல அவள்லாம் இதெல்லாம் பார்த்த உடனே உன்னுடைய ரூபம் எந்தெந்த கஷேத்திரங்கள்ல இருக்கு, சரந்தோ ஏ பக்தாக, அந்த பக்தர்கள் அப்படி மூழ்கி உள்ள அந்த பக்தர்கள் உன்னுடைய ரூபத்தில் அழகில் மூழ்கி அதை தியானிக்கும் பொழுது இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்காரு, இப்படியெல்லாம் குணங்கள் கொண்டவர், இப்பேற்பட்ட கதைகள்லாம் நம்ம கேட்கிறோமே, இதை எந்தெந்த கஷேத்திரங்களில் பகவான் எப்படி இருக்கார், நீ எப்படி இருக்கேன்னு பாக்கிறதுக்காக இந்த பக்தர்கள்லாம் சரந்தோ அப்படின்னா எல்லா இடத்திற்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள்.
எல்லா இடத்துலயும் நீ எழுந்திருக்கிற எந்தெந்த க்ஷேத்திரத்துல எல்லாம் நீ எப்படி எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்கு இவாள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கா. அப்படி சஞ்சாரம் பண்ணிண்டே துவயி கலு ரமந்தே பரமமும், அப்படி இருக்கவா உன்னுடைய அந்த ரூபத்தை பார்த்து விட்டு அதில் ரமிக்கிறார்கள். அப்படின்னா அதுக்குள்ள அப்படியே மூழ்கி போயிடுறான். உன்னுடைய அந்த ரூபத்தை பார்த்து அவ அதிலேயே ஈடுபட்டு அனுபவிச்சு அதுல மூழ்கி அவ எல்லோரும் சந்தோஷம் அடையடா. இப்படிப்பட்ட பக்தர்கள் அவள்லாம் எவ்வளோ பாக்கியசாலிகள். அகம் தன்யான், அடடா எப்பேற்பட்ட பாக்கியசாலிகள் இவள்லாம். தன்யான் மன்யே சமதிகத சர்வாபி லஷிதான். அப்பேற்பட்ட இந்த பக்தர்கள் மட்டும் இவாளை பார்க்கறதுக்கு, இவாளுடைய நாமங்களை எல்லாம் கேட்கறதுக்கே அகம் தன்யான், நான் எவ்வளவு தன்யனா இருக்கேன், இவாளுடைய பேரையெல்லாம் கேட்கறதுக்கே இப்படிப்பட்ட பக்தர்களாக நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவாள்லாம் எப்படி இருக்கா, இந்த விஷயத்தையெல்லாம் கேட்கறதே எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், இவாள்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள், அதை கேட்கிற எனக்கு நான் எவ்வளவு தன்யனானேன் அப்படின்னு சொல்லி குருவாயிரப்பா குருவாயிரப்பா ரொம்ப திருப்தியா இந்த இடத்துல பேசிட்டு இருக்கார். அவள்லாம் எவ்வளவு பெருமை பெற்றவா அப்படின்னா எல்லா ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேற பெற்றவர்கள்னு அர்த்தம். இப்படி உன்னுடைய ரூபத்தை பார்த்து நீ எங்கெங்கெல்லாம் இருக்கே, நீ எப்படி எப்படி எல்லாம் இருக்கேன்னு பார்த்து சஞ்சாரம் பண்ணிட்டு அதுல மகிழ்ச்சி பெற்றவா அப்படின்னா அவளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற பெற்றவர்கள். அவளுக்கு நீ எந்த விருப்பமுமே வேற கிடையாது, ஒன்ன பாக்குறது ஒண்ணுதான் அவளுக்கு விருப்பம். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பக்தன் மனசுல என்ன ஆசை இருக்கும் அவளுக்கெல்லாம்? அவளுக்கு ஏது குருவாயிரப்பா உலகியல் ஆசை, அவளுக்கு என்ன ஆசை இருக்க போறது? உன்னுடைய அழகிலேயே ஈடுபட்டு உன்னையே தியானிச்சுண்டு எங்கெல்லாம் நீ இருக்கியோ அங்கெல்லாம் நீ எந்தெந்த ரூபத்துல இருக்கேன்னு பாக்குற ஒரே ஆசைதானே அவளுக்கு. வேற என்ன இருக்க போறது குருவாயிரப்பா? என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கேக்குறார். குருவாயிரப்பனும் சிரிச்சுண்டு ஆமான்னு தலையாட்டுறார். 2வது ஸ்லோகம். கத கிளிஷ்டம் கஷ்டம் தவ சரண சேவாரச பரேப்யனாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணோ குருதயாம் பவத் பாதாம் போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவஹான் அஹங்காயங்காயம் முகஜன விவத்ஸ்யாமி விஜனே. இப்படிப்பட்ட பக்தர்கள் பாக்கியசாலிகள். ஆனா எனக்கு இன்னும் அப்படிப்பட்ட நிலை வரலையே குருவாயிரப்பா. இப்ப பாக்கியசாலிகளான பக்தர்களை பத்தி முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டார். இப்போ தனக்கு அந்த நிலை வரவில்லையே, ஏன் அப்படின்னு பார்த்தா இவர் ரொம்ப அப்பதான் தன்னுடைய வியாதியை பத்தி அவர் அவருடைய வியாதி என்னன்னா இந்த நிலையில அவர் இப்ப அவர் பாடுற நிலை எப்படி இருக்கார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டத்திரி இப்ப அவருடைய உடம்ப கொஞ்சம் கூட அவரால் அசைக்கவே முடியல. அப்படி ஒரு வலி, காலை அசைக்க முடியாது, கையை அசைக்க முடியாது, கழுத்து அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இவர் இந்த பாடல்களை எல்லாம் குருவாயிரப்பன் எதிர்க்க உட்கார்ந்துட்டு இவர் பாடிட்டு இருக்கார். உடம்ப கொஞ்சம் கூட அசைக்க முடியாத நிலை. அடடா கத கிருஷ்டம் கஷ்டம், அதுதான் சொல்றார் குருவாயிரப்பா. கஷ்டம் கஷ்டங்கிறார். என்ன கஷ்டம் உனக்கு அப்படிங்கிறார் குருவாயிரப்பன். உடனே இவர் என்ன சொல்றார் அப்படின்னா கஷ்டம்னா என்னங்கிறார் குருவாயிரப்பன். உடனே குருவாயிரப்பன் கேட்ட உடனே பட்டத்திரி அதுக்கு பதில் சொல்றார். என் சித்தம், அதாவது என்னுடைய மனமானது வியாதியால் பாதிக்கப்பட்டு நான் வருந்தி கொண்டிருக்கிறேன். ரசபரேப்யனா சித்தம், என்னுடைய மனசாகப்பட்டது, சித்தமாகப்பட்டது வியாதியால நான் பாதிக்கப்பட்டதால் வருத்தம் கொண்டு, வியாதியால நான் பாதிக்கப்பட்டதால் என் மனமானது வருத்தம் கொண்டு ரொம்ப வருந்துறது. அதனால தவச்சே சரண சேவா, உன்னுடைய சரணத்திற்கு, அதாவது உன்னுடைய பாதத்திற்கு சேவை அப்படிங்கறத செய்யும் பேரானந்தத்தை என்னால பண்ண முடியல. கொஞ்சம் கூட அதை பண்ணணும். ஏன்னா வலி அதிகமாகி வருத்தம், அப்ப மனசு என்ன ஆகும்? மனசு வேற செயல்களை வலி தாங்க முடியாத தவிச்சுட்டு இருக்கும் பொழுது பகவானுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். அப்ப பகவானை திட்டணும்னு எத்தனை பேர் திட்டிருப்போம். கோபம் அந்த நிலையில இருக்கிறப்போ மட்டத்திரி எப்படி பேசுறார்? குருவாயிரப்பா, என்னுடைய மனசு ரொம்ப வருத்தப்படுறது. காரணம் என்னுடைய நோய். அந்த நோயினுடைய துன்பம் தாங்காமல் மனசு ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதுனால உன்னுடைய பாதத்துக்கு சேவை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். என்னால முடியலையே. அந்த பேரானந்தத்துல இந்த பக்தர்கள்லாம் ஈடுபட்டான்னு சொன்னனே, அந்த பேரானந்தத்துல நானும் ஈடுபடணும்னு நினைக்கிறேன். அந்த விருப்பமே எனக்கு இல்லாமல் இருக்கே. இந்த வியாதி என்ன படுத்துறது, இது எவ்வளவு பெரிய கஷ்டம்.
ஐயோ விஷ்ணுவே குருவாயிரப்பா பவதி பத விஷ்ணோ குருதயாம். குருவாயிரப்பா ஆத்தியா நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு நீ பார்த்து தானே இருக்கே அப்படின்னு கேக்குறார். கேட்டுட்டு பவத் பாதாம்போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவகான், கொஞ்சமாவது கருணையை காட்டி என்னுடைய நோயை கொஞ்சம் போக்கு, உன் மீது பக்தி ஏற்படுற மாதிரி எனக்கு பண்ணு, கொஞ்சமாவது அந்த நோயை போக்கினியானா கொஞ்சம் வருத்தம் குறையும் இல்லையோ, அதை வச்சுட்டு கொஞ்சம் நான் பக்தி பண்ணுவனும் இல்லையோ, அப்ப நான் பக்தி பண்ணி உங்ககிட்ட உன்னுடைய பாதத்தை புடிச்சுக்கணும்னு நினைக்கணும் இல்லையோ, அதுக்கு கொஞ்சமாவது நீ கருணை காட்டக்கூடாதா, பக்தி ஏற்படுற மாதிரி நீ பண்ணக்கூடாதா? அந்த பக்தி கூட எப்படி இருக்கணும், அதுவும் இவரே சொல்றார். அந்த பக்தி கூட எப்படி இருக்கணும்னா பவத் பாதாம்போஜ, பவத் பாத அம்புஜ, உன்னுடைய தாமரை பாதங்களை எப்பையும் நான் ஸ்மரண ரசிக்கோ, ஸ்மரித்துக் கொண்டே இருத்தல் வேண்டும். அதாவது தியானித்துக் கொண்டே இருத்தல் வேண்டும். தியானித்துக் கொண்டு ரசிக்கோ, ரசிக்கணும். அதுல நான் ரசித்துக் கொண்டே இருந்து அதில் மகிழ்ச்சி அடைபவனா என்னை நீ ஆக்கு. அதுல நான் எப்பையும் மகிழ்ச்சி அடைபவனா என்ன நீ ஆக்கணும். மேலும் திரும்ப என்ன பண்ணணும் நானு அப்படின்னு கேட்கிறார். மேலும் நான் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்ப நாம நிவகான், அவள்லாம் நாமத்தை பாடிண்டே வந்தாலும் இல்லையோ, உன்னுடைய நாமத்தை ஸ்மரண பண்ணிட்டு தானே அந்த பக்தாள்லாம் வந்தா, அந்த மாதிரி நானும் உன்னுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணணும். உன்னுடைய திருநாமங்களின் தொகுதிங்கிறது எண்ணில அடங்காதது. நாம நிவகான்னா உன்னுடைய நாமங்கள், நாம சகஸ்ரநாமம்னு சொல்லி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அது நாமங்கிறது அன்கவுண்டபிள் தான். அதை நாம எடுத்து வச்சுட்டு ஏதோ ஓரளவுக்கு நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கா, நாம அதை சொல்லிட்டு இருக்கோம்ன்றது வேற விஷயம். அது அன்கவுண்டபிள், அதுல எண்ணில் அடங்காத இருக்கக்கூடிய அதை நான் பாடிண்டே இருக்கணும். அதுவும் எப்படி பாடணும்னா இடைவிடாத பாடணும். அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அகங்காயங்காயம் குஹசன விவத்ஸ்யாமி விஜனே. அப்போ உலகியல் ஆசைகள்லாம் கொண்ட மனிதர்கள் இல்லாத இடமா இருக்கணும். நான் உட்காண்டு உன்னை ஸ்மரண பண்ணிண்டு உன்னை பற்றின நாமங்களை பாட நான் உட்காந்து பாடுற இடம் எப்படி இருக்கணும் முதற்கொண்டு கொடுக்கிறார் குருவாயூரப்பன் கிட்ட. அவருடைய அப்ளிகேஷன் எப்படி போடுறாருன்னு பாருங்க. எப்படி இருக்கணும் அந்த இடம் அப்படின்னா, உலகியல் ஆசை கொண்ட தாழ்ந்த விருப்பம் கொண்ட மக்கள்லாம் அந்த மக்கள் நடமாடுற இடத்துல நான் வசிக்க கூடாது, அங்கெல்லாம் நான் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இல்லாமல் நான் பாட்டுக்கு தனியா உன்னை ஏகாந்தத்தில் உன்னை ஸ்மரிக்கணும். என்ன செய்வியா? எனக்கு கருணை புரி குருவாயூரப்பா, நீ செய்வதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். திரும்பவும் அதே சிரிப்பு குருவாயூரப்பனிடம், அதே செய்கிறேன்ற மாதிரி ஒரு தலையசைக்கு. 3வது ஸ்லோகம். கிருபாதே ஜாதா சேத் கிமிவ நகி லப்யம் தனுப்ருதாம் மதீய க்லேஷௌக பிரஷமனதசனமகியதி நகே கே லோகேஸ்மின் அனிஷமயி சோகாபிரசிதாகா பவத் பக்தா முக்தா சுதகதிமசக்தா விதததே. கருணை காட்டுன்னு சொல்லி கேட்டு இருக்கார். அந்த கருணையானது எப்படிப்பட்டது, கருணையின் பெருமை என்ன அப்படின்னு இப்ப சொல்ல போறார். உன்னுடைய கருணையை மட்டும் பெற்றுவிட்டால், அதான் கிருபாதே, கிருபான கிருபை, தயை, கருணை, கருணையை மட்டும் பெற்றுவிட்டால், அதாவது உன்னுடைய கருணைக்கு நான் பாத்திரமாகிவிட்டால் அப்படிதான் சொல்றார். கிருபாதே ஜாதா சேத், உன்னுடைய கருணைக்கு நான் பாத்திரமாகிவிட்டால், மனுஷா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷா எல்லாமே உன்னுடைய கருணைக்கு. நான் பட்டத்திரி தன்னை சொல்வது எப்படின்னா, அவரும் குருவாயூரப்பனும் 1 to 1 நாங்க பேசிக்கிறா. பட் எல்லா உலக ஜீவராசிகளுக்கும் அது அடங்கும். இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் அப்படி இருக்க அந்த மாதிரி அது கிடைச்சுட்டுனா, இந்த இருக்கிற வாளுகள்லாம் வேற என்னதான் வேணும், எதுதான் வேற கிடைக்காது. உன் கருணையே கிடைச்சுட்டுனா வேற என்னதான் வாளுக்கு கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும். அவ்வளவு பெரிய கருணை உள்ளவனா நீ இருக்கும் போது என்னுடைய துன்பங்கள்லாம் என்ன அழிக்கிறது உனக்கு ஈஸி, உனக்கு ரொம்ப ஈஸி. அது என்ன கஷ்டமான உனக்கு? அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா? மற்றவர்களுடைய பிறவி பிணிக்கே நீ தீர்க்கக்கூடிய டாக்டரா நீதானே இருக்க. அப்ப என்னுடைய பிணியை போக்குறது அவ்வளவு பெரிய விஷயமா உனக்குங்கிற. கிமிவனகி லப்யம் தனுபிருதாம், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய மனுஷர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இதுதான் கிடைக்காது. மதிய கிளேஷௌகம், அச்சோ ஏன் அப்படி அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம்
அழிஞ்சு அவள் எத்தனை பேர்தெல்லாம் அழிகிற சீ என்னோடது ரொம்ப சிம்பிள், வெறும் இந்த சின்ன வியாதி, இத உனக்கு அழிக்கிறதானா பெரிய கஷ்டம், மற்றவாளோட பிறவிப்பு நிக்க நீ டாக்டர், அப்ப என்னோடது நீ அழிக்க மாட்டியோ அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு அதுக்குதான் இவரு திரும்பவும் மேற்கொண்டு சொல்றார். நகேகேல ஓகேஸ்மின் அனிஷமகி சோகாபிரகிதாஹா. ஏன்னா உன் அருளை பெற்ற அடியவர்கள், உன்கிட்ட அனுகிரகம் பெற்ற அத்தனை பக்தர்கள் இருக்காளே, அவ எல்லாரும் எப்படி இருக்கா இந்த உலகுல அப்படின்னா, அடியவர்கள்னு சொல்றியே அப்படின்னா எப்படிப்பட்ட அடியவர்கள் இந்த உலகிலே? ஹலோ குருவாயிருப்பா, உன்னோட அருளால துன்பம் சோகம் நீங்கியவர்களாக இந்த உலகில் நிறைய பேர் இருக்காளே, அத சொன்னேனா அப்படிங்கிறார் உடனே. அப்படி உன்னை அனுபவிச்சுண்டு அசக்தாக அப்படியெல்லாம் உன்னை அனுபவித்துக் கொண்டு தாழ்ந்த உலகில் தாழ்ந்த சுகங்களில் எந்த பற்றும் இல்லாமல், அட்டாச்மெண்டே இல்லாமல் அர்த்தம். இந்த உலகியல் வாழ்க்கையில, இந்த உலகியல் சுகங்கள்ல எதுலயுமே அட்டாச்மெண்டே இல்லாதவர்களாக இருக்கிறதுல அவளுக்கு என்ன கிடைக்கிறது? மோட்சமும் அவளுக்கு பவத் பக்தா முக்தாக, முக்தி பெற்ற முக்தர்களாக அவர்கள் மோட்சத்தை பெற்று வைகுண்டத்தில் போய் அடியவர்கள் பெறும் ஆனந்தத்தை, அப்பேற்பட்ட அடியவர்கள் ஆனந்தத்தை இந்த அவள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தியானம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணி அப்புறம் எந்த பற்றும் இல்லாம இருந்து மோட்சமும் பெற்று வைகுண்டத்துல போய் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறவ ஐடியா, அப்படி இருக்கிறவ அந்த ஆனந்தத்தை விட இந்த உலகத்திலேயே உனக்கு கைங்கரியம் பண்ணும் போதே அனுபவிக்கும் போது அந்த கைங்கரியம் பண்ணிண்டே அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்கே, அதுக்கு ஈக்குவலான அந்த ஆனந்தம் அவ அங்க போய் அவ அடையிறா. அதுதான் தொண்டரடி பொடியாழ்வார், அவ அங்க போய் அடையிறத நான் இங்கேயே அடையிறேன், அதுதான் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண்ணு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பத்தி பாடுறார். நான் இங்கேயே இருந்து இங்கேயே உனக்கு தொண்டு செஞ்சு இங்கேயே நான் அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாசுரமே அவளுக்கு இருக்கு. அதை விட பெரிய பேரின்ப நிலை வேற ஒன்னும் கிடையாது. அனிஷமயி சோகாபிரகிதாக, அவாப்பார் எவ்வளவு சுகத்தை அந்த அடியவர்கள் எல்லாம் அடைந்த போதிலும் பவத் பக்தா முக்தா, உன்னுடைய பக்தர்கள் முக்தி நிலையை அடைந்து வைகுண்டத்தையே சென்றாலும் சுககதிமசக்தா விதததே, அதை விட சுககதிம் அந்த சஞ்சாரத்தை நான் இங்கேயே செய்து கொண்டு இங்கேயே இருந்து கொண்டு அதை அனுபவித்து அப்படி நான் சந்தோஷம் அடைகிறேன், அதுக்கு ஈக்குவலான ஆனந்தம் எனக்கு இங்கேயே கிடைக்கிறதே, அப்படியெல்லாம் நிறைய பக்தர்கள் அதை அனுபவிக்கிறார்களேன்னு சொல்லிட்டுதான் அதுக்கு தொண்டரடி பொடி ஆழ்வாரை ஒரு உதாரணமாக நம்ம இங்க எடுத்துட்டோம். 4வது ஸ்லோகம். முனி பிரௌடா ரூடா ஜகதி கலு கூடாத்மகதயக பவத்பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ நாரத முகாஹ चरन्तीश स्वैरं सतत परिनिर्बाध परचित् सदानन्दात्वैद रसर परिमग्ना किमपरम्. முனி பிரௌடா ரூடா, சரி சிறந்த முனிவர்கள். இப்ப பக்திதான் பேரானந்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. இத பல முனிவர்களும் நிறைய பேர் உணர்த்திருக்கா அப்படிங்கறதையும் சொல்றாரு இந்த இடத்துல. அப்படின்னா சிறந்த ரிஷிகள் சிறந்த முனிவர்கள் அப்படின்லாம் சொல்றோம். இந்த உலகத்தில் புகழ் பெற்றவர்கள் அப்படின்னா முனி பிரௌதாரூடா அப்படின்னா மிகுந்த புகழ் பெற்ற அந்த முனிவர்கள். ஜகதி கலு கூடாத் மயதயக, இந்த உலகத்தில் அவர்கள் ரகசியமாக எப்படி இருப்பா அப்படின்னா, ரகசியமாக அப்படின்னா யாருக்கும் தெரியாம இருப்பான்னு அர்த்தம் கிடையாது, யார் கண்ணிலும் படமாட்டார்கள்னு அர்த்தம். ரகசியம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரகசியம்ங்கிறதுக்கு பல இடத்துல பல அர்த்தங்கள் நம்ம பார்க்கலாம். சில இடத்துல அந்த ரகசியம்னா போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கும். நாமெல்லாம் ரகசியமா வச்சுக்கிறது நம்ம பேச்சு வழக்குல நம்ம வேற என்னென்னத்தையும் பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்தில் என்ன அப்படின்னாக்க, யார் கண்ணுக்கும் படாம இருப்பானாலே மறைஞ்சு வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. அப்படியே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கி அதுக்கு அர்த்தத்தை பார்த்தோம்னா படாடோபம் இல்லாமல் அப்படிங்கிற அர்த்தத்தையும் அது கொடுக்கிறது. படாடோபம் இல்லாம இவா என்ன பண்ணுவா, கூடாத்மயதயக பவத் பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ நாரத முகாஹ. இப்ப இததான் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, ரகசியமா இருப்பார், பகவானினுடைய குணங்களையும் படாடோபம் இல்லாம பகவானினுடைய குணங்களையும் பகவானையும்
அனுபவிக்கணுங்கிற எண்ணத்துல பகவானினுடைய குணங்களையும் பகவானையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இவாள்லாம் என்ன பண்ணுவான்னா அப்படியே பல இடங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுவா. தன்னுடைய பெருமையோ தான் இருக்கோம் அப்படிங்கறதையோ வெளிக்காட்டிக்கவே மாட்டான். இப்ப இருக்க நான் இங்க இருக்கேன், நான் அத்தை பண்ண, நான் இத்த பண்ண, நான் இந்த இடத்துல போய் நின்று இது படிச்சேன், அங்க போய் அதை படிச்சேன், எவ்வளவு பிரபலப்படுத்திக்கிறது. அந்த பிரபலம் எல்லாம் இல்லாமல் அவா பாட்டுக்கு பகவத் பக்தியில ஈடுபட்டு பகவானினுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு பகவான் கதைகளை அங்கங்க எங்கேயோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதோட கரையில கூட உட்காந்து அவா பாட்டுக்கு ஜபம் பண்ணிட்டு இருப்பா. அந்த கரையில உட்காந்து பகவத் கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. ஒரு 2 பேர் தான் கேட்டுட்டு இருப்பா. இவா 2 பேர் தானே கேட்கிறா அப்படின்லாம் அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. அவா பாட்டுக்கு பகவத் கதையை சொல்லிட்டு இருப்பா. அதுல அவா மூழ்கி போயிடுவா. அதுல அவா லைப்பா ஆனந்தப்படுவா. அப்படி அவா பாட்டுக்கு தன்னுடைய பெருமையை எல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் அப்படியே போய்கொண்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட முனிவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் அப்படின்னா யாரு? நாரத முகாக. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா யாரத கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா நாரதர். நாரத முகாக அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் குருவாயிரப்பா உன்னுடைய திருவடி என்னத்தை பிடிச்சுக்கிறாவா? பவத் பாதாம்போஜ, உன்னுடைய திருவடியை பாதாம்போஜ ஸ்மரண விருஜோ நாரத முகாக. உன்னுடைய திருவடி தாமரையை தியானிப்பதுல பிறவித்துயர்ல இருந்து விடுபடுறா. ஃபர்ஸ்ட் உன்னுடைய பாதத்தை பிடிச்சிட்டு அதை தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது பிறவித்துயரம் அப்படிங்கறதுல இருந்து அவ விடுபட்டவர்களாக மோட்ச பிராப்தியை அடையக்கூடிய தகுதியை பெற்றவளா அவா இருப்பா. யாரவா அப்படின்னா நாரத முகாஹா. முகாஹான்னா நாரதரின் வாயில் இருந்து அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாரதர் முதலான அப்படின்னு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நாரதரை போன்றவர் போல் நான் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இதை அவர் கொடுக்கிறார். நாரதரை போல அப்படிப்பட்ட நாரதர் முதற்கொன்று எண்ணற்ற ரிஷிகள் எக்கச்சக்கமா இருக்கிற நிறைய ரிஷிகள் எல்லாம் உன்னுடைய திருவடிகளை தியானிக்கிறதுனால தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கியவர்களாக ஆனார்கள். என்ன துன்பம் அவளுக்கு? பிறவிப்பிணி. அப்ப பிறவிப்பிணிங்கிற துன்பம் போறதுக்கு இவாள் அப்படியே அட்டாச்மெண்ட் இல்லாம டிட்டாச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தி பெருக 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 அந்த மாதிரி பண்ணிட்டு வரா. அது அவளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறார். மேலும் குருவாயிரப்பா இன்னும் சொல்றார், ஈசனே அந்த ரிஷி முனிவர்கள் சரந்தீஷஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரச்சித் சதானந்தாத்வைதம் அப்படிங்கிறார். ஈசனே அந்த ரிஷி முனிவர்கள் தன்னுடைய இஷ்டப்படி அவ என்ன பண்றானா தன் இஷ்டப்படி பூமியில எங்க வண்ணாலும் சஞ்சரிக்கிறார். சரந்தீஷ ஸ்வைரம் சரந்தம்னாக சஞ்சாரித்தல். அது ஈஷா அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சஞ்சரிக்கிறார்கள் இந்த பூமியில் தன்னுடைய இஷ்டப்படி எங்கு வேணுமானாலும் போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி தன்னிஷ்டப்படி பூமியில் எங்கவடா போகும் பொழுது எல்லா திசைகளிலும் அவ போற இடம் எல்லாமே பிரகாசமா இருக்குங்கிறார். அவ போகக்கூடிய இடமெல்லாம் பிரகாசமா இருக்கு. காரணம் உலகியல் பற்றையெல்லாம் விட்டு விட்டு உன்னையே நினைத்து செல்வதால் அவர் மிகர்ந்த உயர்ந்த ஞானமாகிய ஆனந்த வடிவான நிலையில இருக்க அவள்லாம் ஒப்பற்ற பேர் ஆனந்தத்துல உன்னையே தியானிக்கிறதுனால கிடைச்ச அந்த ஆனந்தத்துல அவள்லாம் மூழ்கி இருக்காளே அப்படின்னு சொல்லி அதுதான் சதானந்தாத்வைதம். ஒப்பற்ற ஆனந்தம், சதா ஒப்பற்ற ஆனந்தத்தில் மூழ்கியவர்களாக பிரசர பரிமக்னா அதில் மூழ்கியவர்களாக கிம் அபவரம். அதை தவிர அவளுக்கு என்ன வேணும்? அதை தவிர அவளுக்கு வேற என்ன வேணும்? வேற எதுவுமே வேண்டாமே குருவாயிரப்பா. அப்பிரார்த்தனை பண்றாரு இந்த இடத்துல. இந்த ஸ்லோகம் அவருடைய பிரார்த்தனையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த மாதிரி நாரதனை போல உத்தம பக்தனாக நாரதர் போன்ற எக்ஸெட்ரா முனிவர்கள்லாம் இருக்கா பாத்தீங்களா? அந்த முனிவர்களை போல உத்தமமான பக்தனாக என்னை ஆக்குங்கள். அதுதான் சொல்றார். மகாத்மாவான முனிவர்கள் இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த உலகத்துல சஞ்சரிக்கிறவா ரகசியமா சஞ்சரிக்கிறா. ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சவா வாழலாம். இப்படிதான் பேசுறார். ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சவா உன்னுடைய பாத கமலங்களை ஸ்மரண பண்ணும் பொழுது எல்லாத்தையும் நான் செஞ்சேங்கிறதெல்லாம் அவ எதையுமே நினைக்கிறதே கிடையாது. அதுலயே அவ மூழ்கி இருக்கா. நாரதராகட்டும் சுகராகட்டும் எல்லோருமே அப்படிதான் இருக்கா. அவாவா இஷ்டத்துக்கு அவாவா போகணும்னு நினைக்கிற இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கா. எங்க போகணும்னு நினைக்கிறாளோ போகிறதுக்குரிய சக்தி அவளுக்கு கிடைக்கிறதுங்கிறார். அதுதான் அந்த சக்தி எப்படி கிடைக்கிறதுன்னா உன்மீது அவர்கள் வைத்து இருக்கிற ஆழமான பக்தி. அதனால அவளுக்கு சக்தி உள்ளவர்களா இருக்கா. அதனால அவ எப்பயும் சொல்லிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு எப்பயும் ஞானமும் கிடைக்கிறது, ஆனந்தமும் கிடைக்கிறது. அத்வைத ஸ்வரூபத்தில் பிரம்மத்தில் அவ மூழ்கி இருக்கா. அவள மாதிரி நான் ஆகணும், எனக்கு அந்த நிலையை ஏற்படுத்தி கொடு
அப்பேற்பட்ட நல்ல பக்தராக நான் ஆக வேண்டும் அப்படிங்கறத எனக்கு ஏற்படுத்தி கொடு குருவாயூரப்பா. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி 4வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அவருடைய மிகப்பெரிய பிரார்த்தனை அது. அந்த பக்தர்களை போல் தான் ஆக வேண்டும். அதற்கு தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் கொஞ்சமாவது விலக வேண்டும். விலகினால் மட்டுமே என்னுடைய சித்தத்தில் இருக்கும் வருத்தம் கொஞ்சம் விலகும். விலகும் பொழுது நான் முன்பக்கம் என்னுடைய கவனத்தை திருப்ப முடியும். பூரா தீருன்னு சொல்லவே இல்லை. ஆதிவியாதியே பூரா எனக்கு தீத்துடு அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. கொஞ்சம் விலக்கு. ரொம்ப துன்பம் தாங்க முடியல, மனசு வருத்தப்பட்டு இருக்கிறதுனால உன்னுடைய பாதத்தை என்னால் நினைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஒண்ணா இப்படி எல்லாம் வாழ்நாள் இருக்காளோ இல்லையோ, இதை நான் பண்ணணுமோ இல்லையோ, அது பண்ணணும்னு எனக்கு இந்த ஆசை இருக்கோ இல்லையோ, இந்த ஆசையை நான் வேற என்ன கேட்கிறேன், இதை பண்ண முடியாதா அவனால, அதனால நீ இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 5வது ஸ்லோகம். பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயே தசேஷ க்லேஷௌகம் न खलु हृदि सन्देह कणिका न चेत् व्यासस्योक्तिस्तव च वचनम् नैगवचक भवेन्मित्यारथ्या पुरुषवचन प्रयमखिलम्. இனியும் அததான் சொல்றார். பக்தி ஒன்னே நம்முடைய துன்பத்தை எல்லாம் போக்கும் அப்படிங்கறதுதான் இதுலயும் எடுத்துட்டு இருக்கார் கருத்தா. குருவாயூரப்பா, பவத் பக்தி ஸ்பீதா, உன்மீது நான் கொண்ட பக்தியானது அப்படிதான் ஆரம்பிக்கிறார். முழுமையா ஆகட்டும். நான் எடுத்துட்டு இருக்க உன் மேல நான் பக்தி செலுத்தணும், நான் செலுத்துறனோ இல்லையோ, இது அறகுறையா நின்னுட கூடாது, இது முழுமையா இருக்கணும். பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயேத்து, முழுமையாக இருக்கணும். அந்த பக்தியில என்னுடைய மொத்த அப்படி பக்தி முழுமையா ஆயிடுதுன்னா என்னுடைய துன்பம் பூரா அழிஞ்சு போயிடும். அப்புறம் மேல என்னுடைய ஹிருதயத்துல கொஞ்சம் கூட சந்தேகம்ங்கிறதே இல்லாத போகும். அசேஷ கிளேஷௌகம், கிளேஷம்னா துன்பம், அசேஷ கிளேஷம்னா, சேஷம்னா மிச்சமீதி, அசேஷம்னா மிச்சமீதியே இல்லாத இந்த துன்பம் கொஞ்சம் கூட என்னிடம் இல்லாமல் விலகி போகும். என்ன காரணத்தினால? நான் உன்னிடம் பக்தி முழுமையான, நான் செலுத்தக்கூடிய பக்தியானது அறகுறையா இல்லாமல் முழுமையாக இருந்தால் என்னுடைய அப்படி ஒரு முழுமையா இருக்கணுங்கிற அனுகிரகத்தை நீ எனக்கு கொடுத்தாயே, ஆனால் எனக்கு இருக்கிற துன்பமும் கொஞ்ச நஞ்சம் எதுவுமே என்னிடம் இல்லாமல் முழுமையா உன்னிடமே நான் அடைக்கலமாற மாதிரி எனக்கு ஆயிடும். எனக்கு வருத்தமே தெரியாதுன்றதுதான் திரும்பவும் இந்த இடத்துல ஸ்ட்ரெங்தன் பண்றார். அப்போ அந்த மாதிரி ஆகும் பொழுது எனக்கும் கொஞ்சம் கூட சந்தேக கணிகா, நகலு ஹிருதி சந்தேக கணிகா. ஹிருதினா ஹிருதயம் தெரியும் எல்லாருக்கும். நகலு சந்தேக, கொஞ்சம் கூட சந்தேகம்ங்கிறது என்னுடைய ஹிருதயத்தில் மீது பக்தி செலுத்தும் பொழுது நிச்சயமாக என்னுடைய துன்பம் விலகிவிடும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அதுக்கும் சரி, ஏன் சந்தேகம் இல்லை அப்படின்னு கேட்டுட்டு அவரே அதுக்கும் பதிலே சொல்ற, நச்சேத், அப்படி இல்லாவிட்டால் என்ன ஆகும், அப்படி ஒருவேளை நடக்கலைன்னா என்ன ஆகும். வியாசர் எல்லாம் சொன்னாலும் நச்சே வியாசஸ்யோக்தி ஸ்தவச்சவச்சனம் நைகம் அவச்சக. வியாசர் சொன்னா, வியாசர்லாம் என்ன சொன்னா, பெரிய பெரிய வச்சனங்கள்லாம் பேசியிருக்கா. வியாசர் சொன்ன வாக்கு, அதுக்கப்புறம் தவச்சவச்சனம் நைகம் அவச்சக. அர்ஜுனனுக்கும் உத்தவருக்கும் நீ சொன்னிய கீதை, அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்ன, உத்தவருக்கு உத்தவ கீதை சொன்ன, அதில் உள்ள உபதேசங்கள், நீ பண்ணின உபதேசம், வியாசரினுடைய வாக்கு, பவே மித்யாரத்யா, இது எல்லாமே பொய்யா போயிடுமே. அப்புறம் வேதங்களின் வாக்கு, இது எல்லாமே என்ன ஆகும், மித்யானாக்க பொய், இது எல்லாமே என்ன ஆகும், பொய்யா போயிடும். அப்ப நீ இவ்வளோ சொன்னியே, அப்ப நான் என்னுடைய பக்தி முழுமையாகும் பொழுது நீ இதையெல்லாம் செய்து கொடுக்கவில்லை அப்படின்னும் பொழுது, இதெல்லாம் ஃபுல்லா தீரல அப்படின்னா எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா நீ எல்லாத்தையும் பண்ணுவ, ஆனா எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன் சந்தேகம் இல்லைங்கிறத அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் நடக்காம ஒருவேளை போயிடுதுன்னா, வியாசர் சொன்ன வாக்காகட்டும், நீ உத்தவருக்கோ அர்ஜுனனுக்கோ சொன்ன கீதோபதேசம் ஆகட்டும், வேதங்களில் சொன்ன வாக்குகள் எல்லாமே என்ன ஆகும், அதுல என்ன சொல்றதுன்னா பகவானை தியானிக்க வேண்டும், பகவானை உபாசிக்க வேண்டும், நீ இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு என்னென்ன உபதேசங்கள்லாம் சொல்றதோ அதெல்லாம், அதுல சொன்ன வாக்குகள் எல்லாம் பொய்யாயிடுமே.
அப்படின்னா அதோட இல்லாம இந்த வாக்கு சரி இவ்வளவு தூரம் இவாள்லாம் சொன்னதை கேட்கணும், வேதம் சொல்றத நம்ம மதிக்கணும், அதை மதிச்சு நடக்கணும், கீதையில நீ சொன்ன உபதேசங்கள் படி அதுதான் வாழ்வியல், இது தத்துவம், அந்த தத்துவத்தின் படி நம்ம நடக்கணும், வியாசர் சொன்ன வாக்குகளை எல்லாம் நம்ம அடிபணிஞ்சு போகணும் அப்படின்னு சொன்ன அத்தனை உபதேசங்களும் வாக்குகளும் என்ன ஆகும்? பகவத் பக்தியா ரத்யா புருஷவச்சன பிராயமகிலம். இதெல்லாம் ரோட்ல போறான் பாரு, எவனோ ஒரு பாமர ஜனங்க, அவன்லாம் ஏதோ ஒண்ணு பேசி வீட்டுக்கு வீடு ஒவ்வொருத்தனும் அவனுக்கு தெரிஞ்ச அட்வைஸ எடுத்து அள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். போச்சுரா வந்துட்டான் அட்வைஸ் அள்ளி விடுறதுக்கு அப்படின்னா மாதிரி ஆயிடும் கடைசியில. நீ இது உண்மையாக மட்டும் ஆகவில்லை என்றால், ஆனா எனக்கு சந்தேகம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட இதுல சந்தேகமே இல்லை. நீ கரெக்டா எல்லாத்தையும் செஞ்சிருவ, எல்லாமே கரெக்டா தான் நடக்கும். ஆனால் இது ஏன் சந்தேகம் இல்லை, அந்த வார்த்தையை ஏன் அங்க போட்டார் அப்படின்னு வரும் பொழுது பார்த்தால், அதுக்கு வியாசர்லாம் சொன்னாலே நீ எல்லாம் சொன்னியே இது மட்டும் ஒழுங்கா நடக்கல அப்படின்னா, தெருவுல ரோட்ல போறானே அவன் 4 வார்த்தையை அள்ளி வீசிட்டு போற மாதிரி இதுவும் அதுவும் ஒன்னா போயிடும். அப்படியெல்லாம் ஆயிடக்கூடாது குருவாயிரப்பா, உனக்கு ஒரு களங்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கா இதை முன்னாடியே சொல்லியிருக்காரு. அடுத்து வர ஸ்லோகங்கள்லயும் அந்த வேர்டை யூஸ் பண்ண போறாரு அவரு. அதனால எனக்கு கொஞ்சம் கூட ஆனா சந்தேகம் இல்லை, நீ இதை செய்வ, எனக்கு தெரியும், உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பக்தி முழுமையா அறகுறையா இருக்கக்கூடாது, நான் செலுத்துற பக்தி முழுமையாக உன்னை சேர வேண்டும் என்பதற்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அவ்வளவுதான் இதுல கேட்கிறார். அந்த அனுகிரகத்தின் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டியது வருத்தம் இல்லாத ஒரு திருப்தியா நான் உனக்கு செய்ய வேண்டிய பணிவிடை, அந்த கைங்கரியம் நான் பண்றதுக்கு நீ பண்ணணும், நீ பண்ணுவ, எனக்கு சந்தேகம் இல்லை. அப்படி நீ பண்ணலன்னா இவ்வளோ தூரம் எல்லா உபதேசங்களும் ரோட்ல போறவன் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒன்னாயிடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படி எல்லாம் ஆகக்கூடாது குருவாயிருப்பா அப்படின்னு எட்டி ஒரு தடவை பாத்துக்கிறார். எப்படி பேசுறான் பத்தியா இவன் அப்படின்னு குருவாயூரப்பன் நினைச்சு ஒரு சிரிப்பு. பவத் பக்தி ஸ்தாவத் பிரமுக மதுராத் பத்குணரசாத் கிமப்யாரூடா சேதகில பரிதாப பிரசமனி புனச்சாந்தே ஸ்வாந்தே விமல பரிபோதோதயமிலன மகானந்தாத்வைதம் திசதி கிமதः பிராத்யமபரம். ஒவ்வொரு நிலையிலும் பக்திங்கிறது பேரானந்தத்தை தருகிறது. ஒவ்வொரு நிலையிலும் பக்திங்கிறது பேரானந்தத்தை தருகிறது அப்படிங்கிறார். குருவாயூரப்பா, உன்னுடைய விஷயமான உன் மீது செலுத்தப்படுகிற பக்தி அப்படின்னா உண்மையாகவே தாவது பக்தி உன் மீது உன்னுடைய குணங்களை அனுபவிப்பதாகவே அனுபவிக்கிறதுனால ஆனந்தம் வெளிப்படுகிறது. பவத் பக்தி ஸ்தாவத் பிரமுக மதுராத்வத் குணரசாத்து, ரொம்ப இனிமை மதுரமா இருக்கு, உன்னுடைய குணங்களை எல்லாம் பாட 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 அதிலிருந்து ரசம் பெருகிறது, ஆனந்த ரசம். ஏன்னா ரசம் பெருகிறது, ஆனந்த ரசம் பெருகிறது உன்னுடைய பக்தியை மேலும் மேலும் அனுபவிப்பதன் காரணத்தினாலே அப்படின்னு. அந்த ஆனந்தத்தினால தொடக்கத்திலிருந்தே அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், பக்தியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் கொடுக்கிறாரு இதுல. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கு, ஆனந்தம் ஃபர்ஸ்ட் வெளிப்படுறது, தொடக்கத்தில இருந்தே அது இனிமையா இருக்குங்கிறார். ஆரம்பமே பிரமுக மதுரா, பிரமுகனா ஃபர்ஸ்ட், பிரமுக மதுரா ஆரம்பத்திலேயே அது மதுரா இனிமையா இருக்கு. சரி, நெக்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிமப்யாரூடா சேத் அகில பரிதாப பிரசமணி. அப்ப பிரசமணி அதே பக்தி கொஞ்சம் பக்குவம் அடையிறது, கொஞ்சம் போனோடனே இப்ப பக்தியில நமக்கு ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுல லைக்க ஆரம்பிச்சு அதுல ருச்சி கண்டுட்டோம், எதுக்குமே ருச்சி காணணும், ஒரு ருச்சி இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்தாதான் அதுக்குள்ள நம்ம கூறவே முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்ச உடனே அதே பக்தி அந்த இனிமையை கொடுத்து அதுக்குள்ள நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ள கொஞ்சம் என்டர் ஆக வாசப்படியிலேருந்து காலை உள்ள எடுத்து வைக்கணும், அவ்வளவுதான். அதுல வச்சுட்டோம்னா கொஞ்சம் பக்குவம் அடைஞ்ச நிலைக்கு வருது. அந்த நிலையில எல்லா துன்பத்தையும் அகில பரிதாப பிரசமணி, இருக்கிற துன்பங்களை எல்லாம் போக்குகிறது. அப்படி துன்பத்தை எல்லாம் போக்கின உடனே நன்றாக நிலை. சரி, அதுல மூணாவது என்ன, புனச்சாந்தே ஸ்வாந்தே விமல பரிபோதோதயமிலன் மகானந்தாத்வைதம் திசதி கிமத பிரார்த்தியம் அபரம்.
சரி, மூணாவது ஸ்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த நன்றாக நிலை பெற்று விட்டால் அப்ப முழுமையாக அதுல மூழ்கி போறோம். இப்ப இது பக்தி, இப்படி போறதா நமக்கு இப்படிதான் நமக்கு வந்து இன்பம் கிடைக்கிறது, இதுல ஒரு பேரானந்தம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னும் பொழுது நம்ம மனசுல என்ன ஆகும்? ஒரு தூய்மையா இருக்கும் மனசு. வந்து எந்தவித இதுவும் இல்லாமல், மனசுல எந்த கிளேசமும் இல்லாம நம்ம மனமாகப்பட்டது அப்படியே சுத்தமாக இருக்கும், நிர்மலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுல என்ன காரணம் அப்படின்னா, அஞ்ஞானம் விலகி ஞானம் வர ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். முழுமை பெறும் பொழுது அஞ்ஞானம் எல்லாம் விலகிடுறது, அந்த ஞானம் வளர்றது. அப்படி வளரக்கூடிய அந்த வளர்ந்து வர 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 இன்னும் பேரானந்தத்தை தருது. அது பரிபூர்ணமான ஒரு பேரானந்தத்தை தருது. அப்போ ஒரு பரிபூர்ண பிரம்ம அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. மகானந்தாத்வைதம் அப்படின்னா, இந்த துவைதம் அப்படின்னா ஒப்பற்ற பேரின்ப நிலை. இந்த அத்வைதம் துவைதம் அப்படிங்கறதுல அந்த அர்த்தத்துக்கு நம்ம போகக்கூடாது. இந்த இடத்துல அவர் கொடுக்கறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒப்பற்ற ஒரு பேரின்ப நிலையை, பரிபூர்ணமான ஒரு பிரம்ம அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. இதுக்கு மேல உன்னை பிரார்த்திக்கிறது. கிமத பிரார்த்தியமபரம், இதுக்கு மேல கிம், என்னத்துக்கு நான் என்ன பிரார்த்தனை பண்ணணும் உன்னை? இதுக்கு மேல நான் வந்து என்ன பிரார்த்தனை பண்ணணும்? இதுக்கு மேல பிரார்த்தனை பண்றதுக்கு என்ன இருக்கு குருவாயிரப்பா? அதான் எல்லாத்தையும் இந்த பக்தியே கொடுத்துடுறதே குருவாயிரப்பா. அததான் நீ முழுமையா கொடுன்னு நான் உங்ககிட்ட கேட்க போறேன். அததான் நான் இன்னும் கேட்டுட்டே இருக்கேன். நான் உங்ககிட்ட, நீ எனக்கு முழுமையா அந்த பக்தி நான் உங்ககிட்ட செலுத்தணுங்கிற அனுகிரகத்தை நீ எனக்கு பண்ணு. இதை விட உங்ககிட்ட நான் பிரார்த்திக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு குருவாயிரப்பா அப்படிங்கிறாரு பட்டத்திரி 6வது ஸ்லோகத்துல. 7வது ஸ்லோகம். விதோய க்லேஷான் மே குரு சரண யுக்மந்திருதரசம் பவக்ஷேத்ர ப்ராப்தோ கரமபி ச தே பூஜன விதோ பவமூர்த்யா லோகே நயனமத தே பாத துளசி பரிக்ராணே கிராணம் ஸ்ரவணமபி தே சாரு சரிதே. நம்மளுடைய எல்லா புலன்களும் இதுல சொல்றது என்னன்னா, பக்தி பண்ணணும் பக்தி பண்ணணும் அப்படின்னும் பொழுது எப்படி பக்தி பண்றது? நம்மளுடைய எல்லா புலன்களும் பக்தியில் ஐம்புலன்களும் பக்தியில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கறதான் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். குருவாயிரப்பா, என்னுடைய விதூய கிளேஷான்மை, என்னுடைய கிளேஷங்களை எல்லாம், எனக்கு இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் நீ போக்கி அருள வேண்டும். குருச்சரண யுக்மம் திருதரசம், அப்படி. ஏன்னா என்னால என்னுடைய கைய கூட திருப்ப முடியல, என் கைய கொஞ்சம் கூட திருப்ப முடியல, கழுத்தை திருப்ப முடியல, கைய அசைக்க முடியல. கழுத்தை இப்படி எட்டி எட்டி பார்க்கணும்னு இதுக்கு மேல எட்ட முடியல, திருப்பி உன்னை பார்க்கணும் அப்படின்னா முடியல. கையையோ அசைக்கவே முடியல. முழங்கால கொஞ்சம் நகத்தலான்னா அதை நகர்த்தவும் முடியல, பயங்கர வலி. அந்த நிலையில பட்டத்திரி இது பாடுறார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ குருவாயூரப்பன் எந்த நிலையிலும் யாரால் எதை பண்ண முடியும்? குருவாயூரப்பனுக்கு இது வந்து பரம திருப்தி. அந்த திருப்தியான ஒரு நிலை பாகவதத்தை அங்க வந்து பாடணும்னாலும் நாராயண பட்டத்திரியால் இந்த நாராயணியும் அந்த இடத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்பது குருவாயூரப்பனின் விருப்பம். அந்த விருப்பத்தை இவர் மூலியமா நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிலை பட்டத்திரிக்கு. இப்படி ஒரு நிலையை கொடுக்கும் பொழுது பட்டத்திரி இப்படி பாடுறார் அப்படின்னா, ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கிறான் அப்படின்னா ஒரு காரணத்தோடு தான் பகவான் அனுப்புகிறான்ங்கிறதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் பட்டத்திரி. இத வந்து இவர் மூலியமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இந்த உலகத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்கணும், இது உலகத்தில் பிரசித்தி அடையணும், நம்மள மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் இது கிடைக்கணுங்கிறது குருவாயூரப்பனின் ஆசை. இதனால் மக்கள் மேன்மை பெற வேண்டும், பிறவி அவளுக்கு குறைஞ்சுண்டே வரணும், பிறவி பிணி அவளுக்கு தீரணும். இதுதான் முக்கியம், மோட்ச பிராப்தி அடையணும். அதுதான் எய்ம். அந்த நிலைக்கு அவள்லாம் போகணும் அப்படின்னா இதுக்கு யார் காரண கர்த்தாவாக யார பிடிக்கலாம்னு பார்த்தான் குருவாயூரப்பன். இதுக்கு சரியான ஆளு பட்டத்திரி தான் அப்படின்னு பட்டத்திரிய கொண்டு இங்க உட்காத்தி வச்சு இது ஒண்ணையா கேட்டு தானும் அனுபவித்து, தானும் ரொம்ப பட்டத்திரி பாடுறதை கேட்டு கேட்டு சந்தோஷம் அடைகிறார். அப்படி சந்தோஷம் அடையறதுல கிடைச்ச கிரந்தம் அருமையானதுதான் இது நமக்கு. இப்படி இந்த நிலையில் இப்படி என்னால முடியலையேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் பொழுது இவர் சொல்றார், என்னால எதுவுமே முடியல அப்படின்னுட்டு எனக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்கிறாருன்னு பாருங்க.
குரு சரண யுக்மம் திருத ரசம். என்னுடைய 2 பாதங்கள் இருக்கேன், ஐம்புலன்களும் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்ல. பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல 5 புலன்களும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல பாதத்தை எடுத்துக்கிறார், சரணம். இந்த 2 பாதங்களும், என்னுடைய 2 பாதங்களும் உன்னுடைய கோவிலை அடைவதற்கும், அவருக்கு காலையே திருப்ப முடியாம உட்கார்ந்துருக்காரு இல்லையோ, அதனால அவர் என்ன கேட்கிறார், இந்த 2 பாதங்களும் உன்னுடைய கோவிலுக்கு நான் நடந்து வரணும், நடந்து உன் கோவில்ல வந்து உன் கோவில நான் பிரதட்சணம் பண்ற மாதிரி எனக்கு அருள் புரி. முதல் பிரார்த்தனை வைக்கிறார், பிரதட்சணம் பண்ணணும். 2வது அடுத்தது என்ன கேட்கிறார், பவக்ஷேத்திர பிராப்த, உன்னுடைய கஷேத்திரத்திற்கு வரணும், நான் வந்து கஷேத்திரத்திற்கு வந்து முதல்ல பிரதட்சணம் சொல்லிட்டாரா. பவக்ஷேத்திர பிராப்தௌ கரமபிச்சதே பூஜன விதோ. கரம் கை, காலால நடந்து வரணும், பிரதட்சணம் பண்ணணும். அடுத்தது என்னுடைய கைகள், கையையும் அதுக்கு மேல அவருக்கு அசைக்க முடியாத வச்சுட்டு இருக்காரு. என்னுடைய கைகள் இருக்கே, அது உன்னுடைய கஷேத்திரத்திற்கு வந்து அந்த இடங்களில் பூஜை பண்ணணும், உனக்கு பூஜை பண்ணி அதுல நான் சந்தோஷப்படணும், ஆனந்தப்படணும், அனுபவிக்கணும் அப்படின்னு பூஜன விதம். பவத்மூர்த்தியாலோகே நயனமதே. பவத்மூர்த்தியா, தங்களுடைய திருவுருவத்தை. அப்ப 3வதா என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களுடைய திருவுருவத்தை. அப்ப நான் என்ன பண்ணணும், திருமூர்த்தியை, திருவுருவத்தை தரிசிக்கணும். எது தரிசிக்கணும், நயனம். நயனம் அததே, என்னுடைய நயனமாகப்பட்டது, கண்களாகப்பட்டது உன்னுடைய திருவுருவத்தை தரிசிக்கணும். அப்ப தரிசிக்கும் பொழுது அதுல ஏற்படுமே ஒரு மகிழ்ச்சி, அதை விட வேற வட்டற்ற மகிழ்ச்சி அது. அதுக்கு ஈடு இணையே இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்ல குருவாயிருப்பா, அது எனக்கு கிடைக்கணும். இங்க இருந்து நான் எட்டி எட்டி, நீ முழுசா தெரியறியா, நீ கர்ப்ப கிரகத்துல தூண்டு இருக்கியே, அங்கேருந்து நான் உன்னை பாக்குறேன், நீ என்ன பாக்குறியா, நான் எட்டி பாக்குறது உனக்கு தெரியறா குருவாயிருப்பா அப்படின்னு நான் எப்பயுமே நஞ்சுன்னு பாடிட்டு இருக்கேன் பாரு. அந்த மாதிரி இல்லாம உன்னுடைய கஷேத்திரத்திற்கு தான் என்னுடைய காலால நடந்து வரணும், உன்ன பிரதட்சணம் பண்ணணும், என் கையால புஷ்பத்தை எடுத்து உனக்கு பூஜை பண்ணணும், அதுல ஆனந்தம் அடையணும், என் கண்ணார கண்டு உன்னை ரசிக்கணும் அப்படின்னு 3வதா சொல்லிட்டார். 4வது என்ன சொல்றார், பாத துளசி பரிகிராணே கிராணம். அடுத்தது உன்னுடைய திருவடியில நான் பண்ற புஷ்பத்தாலையும் துளசியாலையும் பூஜை பண்றேன். துளசியாலையும் பூஜை பண்றத உன்னை அதுக்கப்புறம் நான் நமஸ்கரிக்கிறேன். நமஸ்கரிக்கும் பொழுது உன்னுடைய பாதத்துல விழுந்த அந்த துளசி இருக்கே, அந்த துளசியினுடைய வாசனையை முகர்வதற்காக மட்டுமே சுவாசிக்கணும் என்னுடைய மூக்குன்ட்ட. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைன்றது. நீங்க பாத துளசி பரிகிராணே கிராணம், உன்னுடைய பாதத்தில் நான் பண்ண அர்ச்சனை பண்ண அந்த துளசி இருக்குல்ல, உன்னை நான் நமஸ்கரிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வாசனையாகப்பட்டதுன்னு கருவதற்காக மட்டுமே என்னுடைய மூச்சானது இருக்க வேண்டும். சரி, சிரவணமற்பிதே சாரு சரித்தே. சிரவணம் கேட்பது காது, சாரு சரித்தை என்னத்தை கேட்கணும், உன்னுடைய சரித்திரத்தையே நாள்தோறும் கேட்டுக்கொண்டிருக்க. மிச்சம் மீதி டைம் எல்லாம் உன்னுடைய கதைகளை கேட்டு 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 இன்புற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய கால்கள் உன்னுடைய கோவிலை தவிர வேறு மற்ற விஷயங்களில் நாட்டம் கொண்டு செல்லக்கூடாது. என்னுடைய கைகள் உனக்கு பூஜை செய்வதை தவிர வேறு எந்த விஷயங்களுக்காகவும் ஈடுபடக்கூடாது. என்னுடைய கண்கள் உன்னை பார்ப்பதை தவிர வேறு எதிலும் நாட்டம் கொண்டு வேறு எதையும் பார்க்க கூடாது. உன்னுடைய பாதத்தை மட்டுமே நமஸ்கரித்து அதில் இன்பம் கொண்டு உன்னுடைய பாத துளசியின் நறுமணத்தை மட்டுமே நுகர வேண்டும். என்னுடைய மூக்கு, என்னுடைய காது உன் கதைகளை மட்டுமே கேட்க வேண்டும். அதை தவிர வேறு எந்த செய்தியும் என்னுடைய காதுகளில் வந்து விழக்கூடாது என்பதில் தன்னுடைய புலன்கள் அனைத்துமே உன்னுடைய செயலிற்காகவே நாட்டமாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி, எல்லா அங்கமும் உனக்காகவே ஈடுபட வேண்டும் குருவாயிரப்பா, இதற்கு நீ கட்டாயமாக அருள் புரிய வேண்டும்னு சொல்லி எட்டி பாக்குறார். குருவாயிரப்பன் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுண்டு அந்த இடத்துக்கு சரி சரின்னு தலையாட்டுறார். பிரபோதாதி வியாதி பிரசவ சலிதே மாமக ஹிருதி பதீயம் தத்ரோபம் பரமரச சித்ரோபமுதியாத் உதஞ்சத்ரோமாஞ்சோ கலித பகுகர்ஷாஸ்ருநிவஹ யதா விஸ்மர்யாசம் துருபசமபீடா பரிபவான்.
இப்ப என்னுடைய நோய்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் அவரு பேசிண்டே வரார். அதற்கு அருள் புரி அப்படின்னு சொல்லிட்டார். பிரபோதாதி வியாதி, பிரபோத ஆதி வியாதி அப்படின்னு பிடிக்கணும். வியாதினா நோய் அப்படிங்கிறது தெரியும். ஆதி வியாதி அப்படின்னா நோயை குறித்த பயம். ஆதி வியாதினா இன்னும் பலவித அர்த்தங்கள் இருக்கு. மனநோய் அப்படிங்கிறதும் அது அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. ஆனா இந்த இடத்துல நோயை குறித்த பயம், வருத்தம், இது தாங்க முடியாத வலியை கொடுக்கறதே துன்பம், இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் அர்த்தம். இதால நான் ரொம்ப துன்பத்தோட இருக்கேன். பிரபூதாதி வியாதி பிரசவ சலித்தே மாமக ஹிருதி, எனக்கு ரொம்ப துன்பத்தால இருக்கேன். இருக்கக்கூடிய என்னுடைய அப்படி நான் துன்பத்தோட இருக்கும் பொழுது மாம் அக ஹிருதிங்கிறார். என்னுடைய ஹிருதயத்தில் என்ன தெரியணும்? பதீயம் தத்ரூபம், உன்னுடைய ரூபமா, துவத் ரூபம், உன்னுடைய ரூபமாகப்பட்டது என்னுடைய அந்த வருந்திட்டு தான் இருக்கு ஹிருதயம். வலிதான் தாங்க முடியல, துன்பம் தான் எனக்கு ஜாஸ்தி. ஆனாலும் வருந்தி கொண்டு இருக்கிற அந்த ஹிருதயத்துல உன்னுடைய ரூபத்தை நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ அங்க உட்கார்ந்துட்டு எப்படி கேட்கிறாரு பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நான் இருக்கும் பொழுது என்னுடைய ஹிருதயத்திற்குள் உன்னுடைய ரூபம் உட்கார்ந்து விட்டால், அதுதான் உன்னுடைய வடிவம் அங்கு தோன்ற வேண்டும். இவர் கேட்கறது, இவர் போடுற இது பாயிண்ட், உன்னுடைய வடிவம் தோன்ற வேண்டும். அப்படி தோன்றிவிட்டால் அது என்ன ஆகும்? பரம ரச சித்ரூபம் முதியார். ஆஹா, பரமானந்தம், அது பரம ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த உருவமாகப்பட்டது எப்படி? பரம ஆனந்தத்தையே வடிவெடுத்த உன்னுடைய உருவம் அது ஏற்கனவே. அப்படிப்பட்ட உருவம் என்னுடைய அந்த ரூபமாகப்பட்டது என்னுடைய ஹிருதயத்தில் உதிக்கட்டும், அதாவது தோன்றட்டும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பக்தி பரவசம் ஏற்படும். பரமஸ் ரச சித்ரூபம் முடியாது. உன்னுடைய ரூபத்தை என்னுடைய மனதில் பார்த்த உடனே எனக்கு பக்தி பரவசம் ஏற்படும். உதஞ்சத் ரோமாஞ்சோ, அப்படி பக்தி பரவசம் ஏற்படும் நிலையில அந்த உச்சத்துல எனக்கு என்ன ஆகும்? உதஞ்சத் ரோமாஞ்சோ, ரோமாஞ்சனம் மெய்சில் இருக்கும். அப்போ அந்த பரவசத்துல எனக்கு மெய்சில், அதாவது ரோமாஞ்சனம்னா மெய்சில் இருத்தல், மெய்சில் இருக்கும். ரோமாஞ்சனம் அடைதல் அப்படின்னு பேரதுக்கு ரோமாஞ்சனம் அடையும். அப்படி ரோமாஞ்சனம் அடைஞ்ச உடனே உதஞ்சத் ரோமாஞ்சோ கலித பகு ஹர்ஷாஷு நிவகா, அப்படி ரோமாஞ்சனம் அடையும் பொழுது என் கண்ணில இருந்து பேரானந்தம் ஏற்பட்டு கண்ணீரா கொட்டும். அப்படியே தார தாரையா கண்ணீர் துளிகளா முதல்ல அது அப்படியே அதிகமாகி பரவசத்துல அப்படியே பெருகி கீழே கொட்ட ஆரம்பிக்கும். ஏற்பட்ட ஒரு பக்தி யதா விஸ்மர்யாஸ்யம் துருப சம பீடா பரிபவான், அப்படி அந்த பக்தி ஆகப்பட்டது. அந்த பக்தி பரவசத்துக்கு முடிவே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுடும். அந்த பக்தியில என்னுடைய ஹிருதயத்துல அத்தனை துன்பத்துல நான் உன்னை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே அதுல பக்தியில பெருகி அதுல நான் மூழ்கினேன்னா கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி வந்துட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு முடிவே இல்லை. அந்த நிலை ஏற்பட்டு எனக்கு துன்பத்தை எல்லாம் மறக்கும்படியா அது செஞ்சிடுமே. அது எப்படி ஆகும்? அந்த பக்தி நிலை வரும்பொழுது இங்க உடம்புல வலி அது இது ஏதாவது தெரியுமா? மனம் வருந்துமா? துன்பம் ஏற்படுமா? இருக்காது. எல்லாமே எனக்கு மறைஞ்சிடும் குருவாயிரப்பா. அந்த மாதிரி அப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டு விடுமே. அப்படி என்னுடைய நிலையை மறக்கிற மாதிரி உன்னுடைய ரூபமாவது ரூபம், அதான் அந்த சித்ரூபம் இருக்குமே, உன்னுடைய ரூபம் ஆனந்த ரூபம் இருக்கே, சத்து சித்து ஆனந்த ரூபம், அது என்னுடைய ஹிருதயத்தில் தோன்றட்டும் குருவாயிரப்பா. நீ அங்க உட்காந்துக்கோ, என்னுடைய ஹிருதயத்துல நீ அந்த மாதிரி உட்காந்துக்கோ. எனக்கு வலியெல்லாம் எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாத ஆனந்த பரவசத்துல நான் மூழ்கி போய் உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்படி நீ உட்கார்ந்துக்கோ குருவாயிரப்பான்னு சொல்லி 8வது ஸ்லோகத்துல கேக்குறார். 9வது ஸ்லோகம். மருத்கேகாதீஷத்வயி கலு பரஞ்சோபி சுகினஹ பவத் ஸ்நேஹி சோகம் சபஹு பரிதப்யே ச கிமிதம் அகீர்த்திஸ்தே மாபோத் பரதகத பாரம் பிரசமயன் பவத் பக்தோத்தம்சம் ஜடிதி குருமாம் கம்சதமன. இப்படிப்பட்ட பக்தியை எனக்கு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லன்னா இப்பதான் சொல்றாரு அவரு, உனக்கு கெட்ட பேர் வந்துருவோங்கிறாரு, உனக்கு கெட்ட பேர் வாய்ந்துரும் குருவாயிரப்பா. ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா, கேட்டவுடன் கேட்டதையெல்லாம் நினைச்சவுடன் நினைச்ச மாத்திரத்திலேயே எல்லாருக்கும் கேட்டதை கொடுத்திருக்க, நினைச்ச உடனே எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நடத்தி கொடுத்திருக்க. அப்படி எல்லாம் நீ என்கிட்ட
எல்லார்ட்டையும் பேரை மட்டும் வாங்கி வச்சுட்டு இருக்க நீ. எப்படி ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. இப்ப ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அந்த அளவுக்கு உரிமை. நீ இந்த மாதிரி எல்லாம் பேரை வாங்கி வச்சுட்டு இருக்க எல்லார்ட்டையும். எல்லாருக்கும் பேரருள் பண்ணவன் குருவாயிருப்பேன் அப்படின்லாம் எல்லாரும் ஒன்ன சொல்றா. அப்படி எல்லாருக்கும் பேரருள் பண்ணவன் எனக்கு ஒரு சின்ன அருள் பண்ண மாட்டியா அப்படின்னு கேக்குறார். மருத்கேகாதீஷ, மருத்கேகா ஈஷா, குருவாயூரப்பா, குருவாயூரில் இருப்பவனே, குருவாயூரப்பனே, பயி கலு பராஞ்சோபி சுகினஹா, உங்கிட்ட பாராமுகமாக உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் போக, பராஞ்சோபி உன்னை பாராமுகமாயிருந்து உன்னை உதாசீனப்படுத்திட்டு நிறைய பேர் போயிட்டே இருக்கா. அவளை கூட சுகினகா நீ சுகமா வைக்கிற. அவளை கூட என்ன பண்ற, அப்படி உதாசீனப்படுத்தினவாளை கூட அவள்லாம் சுகமா இருக்கா. என்ன காரணம் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கான், அதனால அவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, அதனால அவளுக்கு அந்த சுகத்தை நீ கொடுக்கிறாய். அந்த சுகத்தை அவளுக்கு நீ கொடுக்கிற காரணத்தினால அவ சுகமா இருக்கா. அத்தனை உன்னை உதாசீனப்படுத்திட்டு போனா கூட அவ சுகமா இருக்கா. அப்படி இருக்கிறப்ப பவத் ஸ்நேகி ஸ்னோகம், நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நானும் உன்னோட ஃப்ரெண்டு தானேன்னு கேக்குற. ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கான்னு அவனுக்கு நீ செய்யும் போது நான் எப்படிப்பட்டவன், நான் அப்படியா இருக்கேன், உன்னை உதாசீனமா படுத்துறேன், பாராமுகமாவா நான் இருக்கேன். நான் உனக்கு நண்பனா இருக்கேன், உனக்கு அன்பனா இருக்கேன், உனக்கு பக்தனா இருக்கேன். நான் ரொம்ப பரிதாப நிலையில வேலை துன்பப்பட்டு இருக்கேனே, இது என்ன கொடுமை, என் நிலைமைய பாத்தியா நீ. சுபகு பரிதப்பியேச்சம் இதம், பாத்தியா என் நிலைமை என்னன்னு பாத்தியா, எனக்கு எவ்வளவு துன்பம் நீ பாத்தியா, கிம் இதம் என்ன துன்பம் பாத்தியா, எனக்கு எவ்வளவு சிரமம். இதெல்லாம் உனக்கு ஒரு ஆச்சரியமா இல்ல? எவனோ ஒருத்தனுக்கு, உன்னை பார்க்காத போறவனுக்கு எல்லாம் நீ நல்லது செய்யற பாரு, உங்ககிட்ட எதிர்க்கே உட்காந்து இந்த மாதிரி புலம்பின்னு இருக்கேன் நான், நீ இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். ஏ வரதா, அததான் சொல்றார், அகீர்த்தி ஸ்தோமா போது வரத, வரதா ஏ வரதா, கீர்த்தி பெற்றவன் நீ, உனக்கு அகீர்த்தி வந்துடக்கூடாது. கீர்த்தினா புகழ், அகீர்த்தினா இகழ்ச்சி, புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. அந்த கீர்த்தி பெற்றவன் நீ, அப்படி உள்ளவன் நீ, உனக்கு அகீர்த்தி ஸ்தோமா போது, உனக்கு வந்துடக்கூடாது. வரதா வரம் தருபவனே, அப்பேற்பட்டவனே குருவாயிரப்பா, உனக்கு கொஞ்சம் கூட அகீர்த்தி வந்துடக்கூடாது, உன்னை யாரும் இகழ்ந்து பேசிடக்கூடாது. அதனால நோயால எனக்கு, நான் நோயால கஷ்டப்படுறேன், சின்னது, அப்பேற்பட்ட பெரிய விஷயம் எல்லாம் நீ பண்ற, இது சின்ன விஷயம் உனக்கு, நான் நோயால கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த துன்பத்தை நீ போக்க வேண்டும். அப்பதான் உன்னை பக்தியால அனுபவிச்சுட்டு இருக்க முடியும் என்னால. இந்த ஐம்புலன்களும் என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உன்னையே நாடி உன்னிட்டே நாட்டமா இருக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ உன்னையே அனுபவிச்சுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதனால உன்னிடம் தலை சிறந்த பக்தனாக நீ என்னை ஆக்கு. உன்னுடைய பக்தர்களிலேயே தலை சிறந்த பக்தன்னு கேட்கல, அந்த மாதிரி கேட்டாதான் ரொம்ப இதுவா கேட்கிறாரு, அது தலகனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தம். அப்படி எல்லாம் கேட்கல, என்னை தலை சிறந்த பக்தனாக ஆக்கு. ஒரு பக்தர்களுக்குரிய அத்தனை இலக்கணங்களும் என்னென்னலாம் இருக்கணுமோ அந்த பக்தனாக என்னை நீ ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு பரிதப்ய மாபூத் கதபாரம் பிரஷமயன் பவத் பக்தோத்தம்சம், உன்னுடைய பக்தர்களிலேயே தலை சிறந்தவனாக்கு ஜட்டிதி குருமாம், ஜட்டித்தினா சீக்கிரமா, சட்டுன்னு சட்டுன்னு நீ அந்த நிலையை ஆக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல என்னன்னு கூப்பிடுறாருன்னு பாருங்க. ஏ வரதா, ஏ குருவாயிரப்பா, என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லி, ஏ வாயுபுரீசா அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டவர் கம்சதமன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். கம்சதமனா கம்சனை வென்றவனே, கம்சனையே அழிச்சனி, கம்ச அவனையே அழிச்சனி, உனக்கு எவ்வளோ கெடுதல்லாம் ஒண்ணு பண்ணான், அத்தனையும் ஒண்ணு இது பண்ணிட்டு வந்து தீர்த்துட்டு வந்து கடைசியில அவனையுமே நீ வதம் செய்தாய், அவனையே அழிச்ச. உனக்கு என்னோட நோயை அழிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? இது சின்னது, உன் எதிர்க்கே உட்கார்ந்துட்டு இருக்கான் நானு, இது ரொம்ப சின்னது, இது போய் உனக்கு பெரிய விஷயமா? என்னுடைய நோயை சீக்கிரமா சரிப்படுத்தி கூட என்ன உன்னுடைய பக்தனாக ஆக்கேன். நீ இத அப்படி இருக்கவாளுக்கெல்லாம் பண்ணிட்டு இதை நீ பண்ணலன்னா உன்னுடைய கீர்த்தி ஒன்னு விட்டு போயிடக்கூடாது, உனக்கு அகீர்த்தி வந்துடக்கூடாது, உனக்கு கெட்ட பேரே வரக்கூடாது குருவாயிரப்பா. என்னுடைய நோயை நீ நீக்கு,
கம்சனையே கொன்ன நீங்க இது எனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். பலஸ்ருதியாக 10வது ஸ்லோகம். किमुक्तैर्भूयोभिस्तव हि करुणायावदुदीयात् अहं तावद्देव प्रहितविविधार्थ प्रलपितः पुरक्लुप्ते पादे वरद तव नेष्यामि दिवसान् यथाशक्तिव्यक्तम् नतिनुति निषेवा विरचयन्. குருவாயூரப்பன் இப்ப பட்டத்திரி கிட்ட கேட்டாராம். சரி, நீ இத்தனை கேட்டுட்ட, நோயை குணப்படுத்துன்னு கேட்டுட்ட, சரி நான் எல்லாத்தையும் பண்ணா நீ எனக்கு என்ன செய்வது? பதில் பட்டத்திரி கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் மீண்டும் சொல்வதாலே என்ன பயன், என்ன பயன் கேட்கிறார். குருவாயூரப்பா, உன்னுடைய கருணை எப்ப என் மேல விழுந்துடுத்துன்னு எனக்கு தெரிஞ்சுட்டோம். கருணை காட்டு, பக்திய அறகுறையா இருக்கிறத முழுஷா ஆக்கு, என் நோயை தீரு, நான் இத்த பண்ணணும் அத்த பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உன்னுடைய கருணை, உன்னுடைய கடைக்கண் பார்வை, கடாட்சம் எப்ப என்னுடைய மேல விந்துட்டோ, கிமுக்தை பூயோபிஸ் தவகி கருணா யாவதுதியாது, எப்ப என் மேல விழுந்துட்டு தெரிஞ்சுட்டோ, அது வரைக்கும் துக்கத்தினால நான் இப்படி புலம்பிண்டே இருக்கேன் பாரு உங்ககிட்ட. முதல்ல புலம்பறத நிறுத்திடுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப நான் உன்ன கருணையால நீ இத பண்ணு அத்த பண்ணு, இது பண்ணக்கூடாதா, என் ஹிருதயத்துல உட்கார்ந்துக்க கூடாதா, என் கை ஒன்ன இத கால் நடந்து உங்ககிட்ட வரணும், கை உனக்கு பூஜை பண்ணணும், கண்ணு ஒன்னையே பார்க்கணும், நமஸ்காரம் பண்ணா மூக்கு நுகரணும், இப்படி எல்லாம் உன்ன புலம்பின்னு இருக்கேன் நானு. எனக்கு இப்படி நோய்க்கு கழுத்தை திருப்ப முடியல, கையை திருப்ப முடியல, இதெல்லாம் நான் சொல்லி இந்த புலம்பலை உன்னுடைய கருணை எனக்கு காட்சி கொடுத்தனா நான் விட்டுடுவேன். கருணை காட்டிட்டேன்னு தெரிஞ்சுடுத்துனா போறோம், முதித்தவுடன் அடுத்த செகண்ட் அதை நான் விட்டுடுவேன். மேல அப்படிங்கிறான் குருவாயூரப்பன். அகந்தாவத்தேக பிரகித விவிதார்த்த பிரலபிதக. சரி வரதா, மேலும் என் கண்ணெதிர்க்க இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடி இருக்கு இல்லையா, புறக்லுப்தே பாதே வரதா, உன்னை பாதமாகப்பட்டது இருக்குல்ல என் கண்ணு முன்னாடி, அத பார்த்துட்டே அந்த திருவடியிலேயே என்னுடைய நாட்களை நான் கழிப்பேன். எனக்கு எவ்வளவு நாள் இருக்கு, நீ எவ்வளவு கொடுத்து வச்சிருக்க இந்த பூமியில, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த திருவடிதான் எனக்கு முக்கியம். அதிலேயே நான் அதை பார்த்து கொண்டே என்னுடைய நாட்களை கழிப்பேன். வரத தவ நேஷ்யாமி திவசான், உன்னுடைய தொண்டனாகவே நான் வாழ்வேன். மேலும் யதாசக்தி வியக்தம், என்னுடைய சக்திக்கு தகுந்தபடி நிச்சயமா 3 விஷயம் நான் பண்ணுவேன். யதாசக்தி வியக்தம், மேலும் என்ன பண்ணுவேன் நீ கேட்கிற குருவாயூரப்பா, என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நான் மேலும் 3 விஷயத்த நான் பண்ணுவேன். என்ன விஷயம்? நதி நுதி நிஷேவா விரச்சயன். நதி அப்படின்னா உன்னை வணங்குதல், என் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் உன்னை வணங்குவேன். நுதி உன்னுடைய நாமத்தை சொல்லுதல், உன்னுடைய நாமாவை நான் எப்பவும் சொல்லிக்கொண்டே இருப்பேன், உன்னுடைய நாமத்தை நான் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நிஷேவா உன்னை வழிபடுவேன், உன்னை பூஜித்துக் கொண்டே இருப்பேன். உன்னை வணங்குவேன், நாமத்தை பாடுவேன், உன்னை வழிபடுவேன். நிஷேவா வீரச்சயன். இதை எனக்கு இருக்கிற மிச்சம் இருக்கிற நாட்கள்ல என்னுடைய சக்திக்கு தகுந்தபடி இப்படிப்பட்ட கைங்கரியங்களை செய்வதிலேயே என்னுடைய மனம் ஈடுபடும். அதை தவிர வேறு ஒன்றும் நான் செய்ய மாட்டேன். அதனால் நீ எனக்கு இந்த பக்தி என்னும் பேரருளை சின்ன அருளா எடுத்துண்டு அருள் புரிஞ்சு உன்னுடைய அனுகிரகத்தை காமி. அதை நான் பண்ணணும்னா இந்த நோயில் இருந்து நான் சிறிதளவாவது விடுபட வேண்டும். அந்த விடுபட்டு என்னுடைய ஹிருதயத்தில் நீ அமர வேண்டும், அதில் இருக்க வேண்டும், அதில் நான் ஆனந்தப்பட வேண்டும். ஆனந்த உச்சியில் என்னுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் மல்கி நான் உன்னை எப்பொழுதும் நாடி உன்னிடமே பக்தி செலுத்தி கொண்டு உன்னார் இந்த 5 புலன்களும் உனக்காகவே ஈடுபட வேண்டும்னு சொல்லி இந்த தசகத்தை குருவாயூரப்பன் பாதத்துல சமர்ப்பணம் பண்ணி பட்டத்திரி முடிக்கிறார். மறுநாள் கார்த்தால திரும்பி 4வது தசகத்தை பாடுறதுக்கு நமஸ்கார மண்டபத்துக்கு வரத்துக்காக அவர் அந்த இடத்துல இருந்து மெதுவா அவரை 4 பேர் கூட்டின்னு போற அளவுக்கு அவர் அந்த இடத்த விட்டு எழுந்துக்கிறார். நாமும் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு எழுந்துண்டு நாம அடுத்த கிளாஸ்ல நம்ம இதை மீட் பண்ணலாம். நாராயண குரோ